காதல் மீதான நம்பிக்கையில்தான் இந்த மானிடம் மனித உறவுகளை அடிக்கடி புதுப்பித்துக் கொள்கிறது. கவிஞனுக்கோ காதல் ஒரு கருப்பொருள், கதாசிரியருக்கோ அதுவே கச்சா பொருள், கட்டுரை ஆசிரியருக்கோ ஒரு சர்ச்சைக்குரிய ரசிப்பான விவாத பொருள். அரியணையை துறந்ததும் கடைநிலை குடிமகன் அரியணை ஏறியதும் சாம்ராஜ்யங்களை படைத்ததும் பிரித்ததும் இதே காதல்தான். பேரரசர் ஷாஜகான் தன் ஆசைமணி மும்தாஜின் மேல் உள்ள வற்றாத காதலை வருங்கால சமூகம் அறியும் பொருட்டு யமுனை ஆற்றங்கரையில் எழுப்பிய எழில்மிகு தாஜ்மஹாலும் இதே காதலால் தான். ஆயிரத்தி 631 மாமன்னர் ஷாஜகான் ஒரு நெடிய பயணம் மேற்கொண்டார். அன்பு மனைவி மும்தாஜும் மன்னருடன் சென்றார். பர்ஹான்பூரில் இருக்கும் மாளிகையில் தங்கியிருக்கும் போது தன் 14வது மகப்பேறில் உயிர் நீத்தார் மும்தாஜ். 2 வருடங்கள் அரசு துக்கம் மேற்கொண்ட பிறகு 1633 தன் அன்பு மனைவி மும்தாஜிற்காக காதல் சின்னம் ஒன்றை எடுக்க தீர்மானித்தார் மன்னர் ஷாஜகான். தாஜ்மஹாலை நிர்மாணிக்க பல இடங்களை தேர்ந்தெடுத்திருந்தாலும் ராஜா மன்சிங்கினால் உருவாக்கப்பட்டு அவருடைய பேரன் ராஜா ஜெய்சிங்கால் பராமரிக்கப்பட்டு வந்த மலர்த்தோட்டம் தான் ஷாஜகானை மிகவும் கவர்ந்தது. அந்த இடத்திற்கு ஈடாக 4 கிராமங்களை ராஜா ஜெய்சிங்கிற்கு பரிசாக கொடுத்தார் மன்னர் ஷாஜகான். தாஜ்மஹாலை கட்டி முடித்த உடனேயே தன் மகன் அவுரங்கசீப்பால் ஆக்ரா கோட்டையில் ஷாஜகான் சிறை வைக்கப்பட்டார். தனிமைச் சிறையில் இறுதி நாட்கள் வரை துவண்ட மன்னருக்கு வாழ்தல் குறித்தான ஆசையை கொடுத்தது சாளரங்கள் வழியே தூரத்தே தெரிந்த தாஜ்மஹால் மட்டும்தான். அந்நாளிலிருந்து இந்நாள் வரைக்கும் காதலில் போராடித்தான் ஜெயிக்க வேண்டியிருக்கிறது. தனிமனித காதலானாலும் சரி, காதலின் நினைவு சின்னமானாலும் சரி, வெகுஜன சர்ச்சைக்குள்ளாவது வெகு இயல்பு. இதை போன்ற ஒரு சர்ச்சையை கிளப்பியது காலாண்டு பத்திரிகையான இதிகாச தாஜ்மஹாலை பற்றி புருஷோத்தமன் நாகேஷ் ஓக் என்பவர் வெளியிட்ட ஒரு கட்டுரை இலக்கிய வட்டாரத்திலும் பொதுமக்கள் தளத்திலும் அதிகமாக பேசப்பட்டது. ஷாஜகான் மும்தாஜ் காதலை பற்றி எந்த ஒரு அரசவை குறிப்புகளிலும் பதிவுகள் இல்லை. ஆதலால் அவர்களின் காதல் மன்னருக்கு வேண்டிய சில முகஸ்துதியாளர்களாலும் இடுபடிகளாலும் புனையப்பட்ட தேவதை கதைகள் போலத்தானே தவிர உண்மை நிகழ்வு அதில் துளியும் இருக்க வாய்ப்புகள் இல்லை. முக்கியமாக எல்லா இஸ்லாமிய கட்டிடங்களும் மெக்காவை நோக்கித்தான் கட்டப்பட்டிருக்கும். ஆனால் தாஜ்மஹால் அப்படி ஒன்று வடிவமைக்கப்படாததற்கு காரணம் அங்கு ஏற்கனவே இருந்த சிவன் வழிபாட்டு இடத்தை மாற்றி கட்டமைக்கும் போது அதற்கு வழி இல்லாமல் போனதுதான். தாஜ்மஹாலில் இன்றளவும் பல அறைகள் செங்கற்களாலும் சுண்ணாம்பு கலவைகளாலும் மூடப்பட்டிருக்கிறது. அதில் பல அறைகள் ஷாஜகான் காலத்திலேயே மூடப்பட்டிருந்தனவா. இந்த இடத்தில் ஒரு காலத்தில் சிவ வழிபாடு நடந்ததற்கான ஆதாரமும் சிவலிங்கம் இருந்ததற்கான தடயங்களும் நிச்சயம் இந்த மூடிய அறைகளில் கிடைக்க வாய்ப்புள்ளது. தத்தூரா என்ற மலர் ஓம் என்ற சொல்லின் வடிவத்தில் இருப்பதால் அது சிவபூஜைக்கு உயர்ந்த மலராக கருதப்படுகிறது. தாஜ்மஹாலில் ஆங்காங்கே காணப்படும் சுவரோவியங்களில் இந்த சர்ச்சைக்குரிய மலர்கள் காணப்படுவதால் தாஜ்மஹால் எழும்புவதற்கு முன் இந்த இடத்தில் சிவ வழிபாட்டு தலம் இருந்திருக்க வேண்டும் என்பது ஊர்ஜிதமாகிறது. தாஜ்மஹாலின் மேற்கூரையில் இருக்கும் இடித்தாங்கியின் மேல் காணப்படும் சின்னம் இந்துக்களின் சூலாயுதமும் கும்பமும் தானே தவிர வேறொன்றும் இல்லை. பொதுவாக இஸ்லாமியர்களின் முக்கிய கட்டிடங்களின் அரைவட்ட கூரை முழுக்கென்று இருக்கும்.
ஆனால் தாஜ்மஹாலின் அரைவட்ட கூரையின் மேல் தாமரை இதழ்களின் வடிவம் பொறிக்கப்பட்டிருப்பதால் அது ஒரு சிவ வழிபாட்டு தலம் என்பது மேலும் ஊர்ஜிதமாகிறது. தாஜ்மஹாலின் கீழ்த்தளத்தில் பளிங்கிலான எண்கோண வடிவத்தில் இருக்கும் ஷாஜகான் மும்தாஜ் கல்லறை போலியான ஒரு அடையாள குறியீடுதானே தவிர உண்மையான கல்லறை இல்லை. உண்மையான சமாதி நிலவரையில் தான் இருக்கிறது. கீழ்த்தளத்தில் இருக்கும் சமாதியில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்த சிவலிங்கத்தை மறைக்கவே அங்கு போலியான சமாதி எழுப்பண்டிருந்தது. தாஜ்மஹால் ஷாஜகானால் வடிவமைக்கப்பட்ட புதிய கட்டிடம் என்றால் அவுரங்கசீப் 1633ஆம் ஆண்டு தன் கடிதத்தில் குறிப்பிட்டபடி அதிகப்படியான புனரமைப்பு செலவிற்கு காரணம் என்ன? மனித மனங்களை வென்றெடுப்பதுதான் மதங்களில் முக்கியமான ஒரே குறிக்கோளாக அந்நாளில் தொடங்கி இந்நாள் வரை இருந்திருக்கிறது. பிறகு தன்னிச்சையாக மதங்களை பாதுகாக்கும் புனித பணிகளும் தொடர்ந்து கொண்டேதான் இருந்தது. பக்தியாலோ பயத்தாலோ மக்களை கட்டுப்படச் செய்வதுதான் மதங்களின் மூல மந்திரம். இது போன்ற மதங்கள் தற்காப்பு யுக்திகளாக சரித்திரத்தின் பக்கங்களை பின்னோக்கி நகர்த்தி சார்பு நிலையாக கள ஆய்வுகள் மேற்கொள்ளும் பட்சத்தில் சரித்திரங்கள் ஒருவேளை மாற்றி புனையப்படலாம். நமக்கான மிக தொன்மையான கலாச்சாரங்களும் நகைப்பிற்குள்ளாகலாம். இந்த சர்ச்சைகள் எல்லாம் ஒருபுறம் இருக்க, தாஜ்மஹாலிற்கு எதிரே ஒரு கருப்பு தாஜ்மஹால் கட்ட ஷாஜகான் திட்டமிட்டிருந்தார் என்ற பதிவுகளும் உண்டு. அதற்காக அவர் தேர்ந்தெடுத்திருந்த இடமான யமுனை ஆற்றங்கரையின் அக்கறையில் கிடைத்த பழுப்பேறிய சலவை கற்கள் ஷாஜகானின் ஆசையை ஊர்ஜிதப்படுத்தியது. ஆனால் ரசாயன ஆராய்ச்சியில் இதுபோன்ற பழுப்பேறிய கருப்பு சலவை கற்கள் தாஜ்மஹாலை கட்டி முடித்த பிறகு எஞ்சிய வெள்ளை சலவை கற்கள் தானே தவிர வேறில்லை என்று தெரிய வந்தது. அப்படி ஒரு கருப்பு தாஜ்மஹாலை கட்ட ஒருவேளை ஷாஜகான் நினைத்திருப்பாரே, ஆனால் அது யமுனை ஆற்றங்கரையின் அப்பால் உள்ள பெரிய தடாகத்தில் தெரியும் தாஜ்மஹாலின் கருப்பு நிழலை தவிர வேறு எதுவாக இருக்கும்?